என்னையா யாரு இதெல்லாம் ஓடிடுச்சு முன்னாடி இங்க மணி மண்டே சரி அத சொல்லுப்பா. ஆமா அண்ணே வாங்க. ஓகே அண்ணே. இப்போ எப்படி பொசிஷன் இருக்குதா? நண்பர் ரெண்டையா கவலையா கவலை ஆனா எனக்கு தான் பெருசு சோரி பல்லு கட்ட பார்த்துக்கலாம் இல்லையா எனக்கும் தாண்டா வச்சிருக்காங்க இது வேற பஸ் அப்பப்ப நிக்க மாட்டேங்குது கோவில்புரம் மற்றும் ஜல்லிக்கட்டு பேரவை அன்பு இளைஞர்கள் சார்பாக எனக்கு ரூபாய் 100 செல்வங்களை கொடுத்து கௌரவப்படுத்திருக்கார்கள். மீண்டும் ஒரு முறையாப்படுத்துகிறோம். கோவில்புரம் ஜல்லிக்கட்டு பேரவை அன்பு இல்லங்கள் நம்பர் 1 வந்துட்டு நம்பர் 2 என்னோட பெருசா இருக்கு. ஜீவனா அப்பப்ப நிக்க மாட்டேங்குது. உங்களுக்கு எப்படின்னா அவருக்கு எப்படி அவருக்கு நல்லா பாத்தீங்கன்னா சொல்லுங்க 3 மிருதங்கிட்ட தூக்கி தள்ளிட்டு வச்ச மாதிரி தான் இருக்கான். நம்பர் 2 அது அப்பப்போ வருஷம் முழுவதும் அடிச்சா உள்ள போயிருது அடிக்கல பின்னாடி தள்ளி வந்து அவனை பார்த்து 3 நாள் ஆச்சு. அவனை பார்த்து 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாள் ஆயிடுச்சு. கூப்பிட்டு இருக்கேன் வந்தா என்ன காரணம்னு தெரியல. ஆமா வந்தா பேசக்கூடாது. சின்னாக்கா ஆளை விட்டு ஓடி ஓடி போயிடுறேன் போறானே தெரியல. அப்பப்பதான் வேகமா கூப்பிட்டவன நாங்க வந்துடலாமா பேசலாமா பேசக்கூடாது. அப்ப நீயே ஏங்கிட்டீங்களா என்னடா ரொம்ப நாளா சண்டை நிக்கிறேன் சந்திக்க இருக்க 2 நண்பர்கள் நல்லா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுங்க. ஆமாங்க என்ன ஓட்டிக்கிற மாதிரி. ஆமா பரவாயில்ல. ஆமா அவன் கூப்பிட்டு பாப்போமா எப்படி இல்ல இவனுக்கு டைலாக்க மாத்திர வேண்டியது. ஆமா சாமி அப்படி தகுந்த மாதிரி மாத்தி வெள்ள பிதாஜி ரொம்ப இந்த ஊழலுக்கு நாங்க வெள்ள தவக்கல வெள்ள தவக்கல கையை கட்டிருக்கோம் போகணும் வேற ஒண்ணு இல்ல உங்க அக்கா கூப்பிடுறா ராரா ராரா சிந்து சாமி சின்ன ராரா ஓடதுன்னு சிந்து குசன பத்துகிறாரா சித்தமான சிலி போயேன் இலக்கா விச்சி போயேன் பாலமான சிரி போயேன் பாவக்கா விச்சு போயேன் வெள்ளச்சாமி அவருக்கு நீர் கடுப்பாயி போச்சு. வேற ஒண்ணும் இல்ல போக்கஸ் முன்னாடி இருக்கிறாங்க சூட்டா தணிக்கணும்னா நான் போட்டுமா இல்லைங்க என்னைய கூப்பிடணும் பார்த்தேன் உன்னை எதுக்குன்னே கூப்பிடுறேன். இந்த வந்துட்டாருல வெள்ளச்சாமி அடே 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 கடவுள் வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி அவரை
என்ன முண்டா சம்பவ மகாதேவ போடுறா சம்பவ மகா இளமரத்து மகாவா ஊர் மகாவா அந்த ஒரு மகா அந்த ஒரு மகா அந்த ஒரு மகால எப்படிங்கிற என்ன ஆமா ஐயா நம்ம பாட்டில் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் அது வேற என்னத்தான் அப்படி பார்த்து நீ அங்க பேசி இருக்கிற ஐயோ உன்னை பாம்பு இருக்கா என்னது பெத்த அக்காத உன்னை பெத்த அக்காவா அது என்ன தெரியுமா என்ன இவளுக்கு குண்டு இந்த தண்டி இருக்குதா எல்லாம் ஆபரேஷன் பண்ணி எடுத்து கொஞ்சம் ஒட்டிக்க ஏன் அப்படி என்ன கொஞ்சம் சின்னதா இருக்குது யாரும் ஒண்ணும் இல்ல ஆமா ஆமா அண்டா தண்டி மந்தாரு ஆமா ஆமா சோரங்குறிச்சி பக்கத்துல போலாம் இது அப்படி கிடையாது இது ஐயர் மேல குரங்கு மாதிரி எனக்கு தயவு செய்து காட்டாது இங்கிட்ட ஏன் ஒரு மாதிரி இருக்கா மைண்ட் காட்டுங்க மைண்ட் செட் தானே ஜிங்கிடி ஜிங்கிடி அண்ணே லவ்க்கு லவ் உன்னை லவ் பண்றேனே ஐயோ 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 மைண்ட் செட் காரனே அதுக்குள்ள முட்டை பின்னாடி வந்து செத்து போயிருக்கு செத்த என்ன பண்ணுறது ஐயா ஐயா என்ன நீ நேரத்தெல்லாம் அப்படி நல்லா இந்த நாள் அப்படி பார்த்தேன் சொல்றது என்ன சொல்றது என்ன அட இன்னைக்கு என்னமோ இப்படி இது வந்து முறைச்சு பாக்குறேன் இங்க சரி நேரத்தெல்லாம் பாட்டி அப்படி கொட்டியாமே நிலா காயுது அட நேரம் நல்ல நேரம் இன்னைக்கு என்ன எங்களை கேட்டா இது கடுப்புண்டாதா என் தாலி இங்கே ரெண்டு முதல்ல என் தாலி 8 தாலிங்க இருக்குது என்னமா 100 ரூபா தர 2000 ரூபா வெள்ள ஓய் அவன் நேரத்தில் ஒரு கேஸ்ல ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னையா தயவு செய்து ஆனா மழை வந்தாலும் கொட்டையை போட்டு ஆட மாட்டேங்கிறீங்க அவ்வளவுதான் மழை முடிஞ்சிருச்சு ஆனா உண்மையை சொல்லணும்னா பெண்கள் அவ்வளவு தூரம் உட்காந்துருக்கீங்களா அதே பெரிய விஷயம் தான் உண்மையாலுமே நாங்களும் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கோம் ஆனா எங்க ஏஜென்ட் சுத்தமான ஏஜென்ட் மணமேட்டுப்பட்டி எங்க ஏஜென்ட் சுத்தமான ஏஜென்ட் நம்ம பெரிய சாமி ஐயா ஆனா அவருக்காண்டி இவ்வளவு தூரம் அமைதி காத்து உட்காந்துருக்கீங்களா அதே பெரிய விஷயம் ஓய் ஆஸ்பத்திரி கூட்டி போய் வகையா இருக்குதா என்ன ஆச்சு உனக்கு நல்லா தானே வந்த வரையில ஏண்டா ஹலோ முடிஞ்சு வந்த வரையில என்ன பார்க்கும்போது என்ன இப்படி பாக்குறீ சரி ஏன்டா அப்படி பண்ற டேய் என்னடா இங்கிட்டு பாரு இங்க ஒன்னத்த எப்படி இருக்கிற ஒன்னத்த என் குண்டி விழுதுல உங்களுக்கு நேரா பிரச்சனை ஆயா தோடு மூக்குத்து கொலுசு செல்போன் பத்திரம் 1 தரம் 2 தரம் வா இப்ப மேல வரப்ப வா திருப்பி மேல வரப்ப இப்ப வருவா ஓகே வாங்க சொல்றேன் அடிச்சுட்டு இல்ல ஊருக்கு வாடா நீ வாடா வாடா ஆயா இன்னைக்கு ஒரு ஆயா தொலைஞ்சிச்சு மனமேட்டு ஆயா
இன்னைக்கு யானையும் போனையும் ஒன்று சேர்ந்துருக்குது, என்ன நடக்க போகுது தெரியல. அண்ணே இடுப்புக்கு கீழே மேல அடிச்சீங்கன்னா 500 ரூபாண்ணே. இடுப்புக்கு மேல அடிச்ச 500 ரூபா, 500 ரூபா, 500 ரூபா. நம்ம நாளைக்கு ஏற்றி அந்த பெரியசாமி ஐயாவுடைய சார்பாக 500 ரூபா, 500, 500. அப்படி மாட்டேன், அப்படி மாட்டேன். என்னடா ஒண்ணு இப்போ? வாங்க வணக்கம். இல்ல 4 நாளா ஆளையே காணோம். 4 நாளா போதையில படுத்துட்டேன்டா. நல்ல ஆபத்து. ஏய் அப்படி அப்படி நெருப்புடா நெருக்குடா. டேய் மொத்த தண்ணி மனுஷனை பார்த்து என்னடா வார்த்தை கேட்க? கழுத்தா கட்டுறா. ஏ தம்பி அன்னைக்கு வந்து காதல் அடிக்கிறேன், இன்னைக்கு வந்து காதல் அடிக்கிறேன். பழத்தை அடிக்கிற போல என்னை பிடிச்சுக்கிட்டு அடிக்கடி கருமாந்திரம் அதே டேய் உனக்கு மூட்டு தொட்டுக்க ஊருகா அப்படி. ஏ சரத்து, ஏ சரத்து, டேய் இந்த வேலை பாக்குறீங்க 4 பேர்த்த பிடிச்சுக்கிட்டு முத்தராசு போட்டு ஊறுகாயில வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சேன். காசு இல்ல. நம்ம கிட்ட எங்கடா காசு இருக்கு? சரி இங்க வாங்கடா. போடுனே போடுனே அடிக்காத, எங்க சார்பா அடிக்காத, அடிக்காத அடிக்காத, மெதுவா அடிக்காத, வேகமா அடினே. அடிச்சுக்கிட்டு சாயா தம்பி வந்து பேச சொல்ற பேசுறா. என்கிட்ட நல்லா என்ன எனக்கு ஜாக்கிரதையா இந்த சுரத்துல படுத்துக்கிறேன். ஆமா கொஞ்சம் கொட்டிக்கிற காட்டி அவங்க அக்கா என்னடா சொல்ற? ஏன்டா பிராணிப்பட பைபாஸ் அடிபட்ட நாயாட்டம் கத்துறீங்க? சரி இருடா டேய், நம்ம கூட சண்டை வேணாம். என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க? சரி விட, அடிக்க மாட்டேன். நான் தான் கேட்கல, ஏன் கூப்பிட்டேன்? இருக்குதா இல்லையா? இருக்குதா? அறுப்பு கொண்டு திருப்பு வேணும். அருப்பு கடை திருப்பணம் இருக்குல்ல, சரி நேரா போனோம். யாராரு ஊர்ல 50 யாராரு போனது? நானு சிட்டு மாத்திக்க, சிட்டு மாத்திக்க. நீ அடிச்சது கூட கண்ணு திறந்துட்டு அடிச்சேன். நான் கண்ணு மூடிட்டு தானே அடிச்சேன். ஆனா சர்வீஸ் ரொம்ப அதே கோப்பா கொலகார பாயிலாட்டியா, அதே கோப்பா அது நெஞ்சு செத்து போய் போறாங்க. உயிராட்டத்துக்கு அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம்.
அருப்பு கொடுத்து பத்திரம் ஒயிலாடு தட்டுவான். ஆமா யார் காசு வாங்கினது? நான் தான் வாங்கினேன். நீதான் வாங்கினியா? நான் தான் வாங்கினேன். எங்கே காசு? எவ்வளவு வாங்கின? 1000 ரூபாய் வாங்கினேன். சரி 4 ரூபாய் செலவு பண்ணிட்டேன். 400 ரூபாயா 100 ரூபாயா? 400 ரூபாய் 400 ரூபாய் செலவு பண்ணிட்டேன். என்ன செலவு? சாராயம் குடிச்சேன். சாராயம். காசே இல்ல. உன்னை பார்த்து 4 நாள் ஆச்சு. ஆமா. அதனால வாங்கிட்டு நேரா பச்சை கூடு கடைக்கு போனேன். எடுத்து ஆப்பு அடிச்சேன். நீ இருக்கிறது ஆப்பாடு செலவு கிடைக்கலாம்டா. மீதி காசை இவன்ட்ட கொடுத்துருக்கிறேன். இவங்கிட்ட கொடுத்தியா? நீ எதுக்கு சிரிக்கிறியா? எப்படி காசு கொடுத்தா? இந்த குட்டி படுக்கிற இடத்தா எப்படி காசு கொடுத்தா? எவ்வளோடா குட்டி? 600 ரூபாய். ஐயோ சகடா வாங்கல வாங்கற காசு சொல்றா. நீ வாங்கற காசு நீ என்கிட்ட சொல்லு. சாமி சாமி நீ போய் கணக்கு சொல்லல சொல்லல அதை வச்சுங்க. 690 பொறுப்பு அது அதை அடிச்ச மறந்து சரி ஞாபகப்படுத்தி சொல்லு. எவ்வளவு உள்ள வாங்கினேன். அவர் வாங்கினதுக்கு அது மட்டும் தான். பெரிய கொடுத்த காசு யாரும் இல்லையா? சரி 690 ரூபாய் கொடுத்தியாங்க. உங்கள்கிட்ட 600 ரூபாய் கொடுத்தியா? 150 ரூபாய் எக்ஸ்ட்ரா அப்படி வந்துச்சு. 150 ரூபாய் ஏன் கணக்கு விடு. சரி விடு. காசு எங்க? 600 ரூபாய் மாசில் உடம்பிச்சாரு. அதுக்கு தான் இந்த பேட்டை போட்டு வந்தேன். காய் விடுறாங்க நீ. சோட்டா வேணி பிள்ளை பாட்டு தானே அது. இப்ப வயசு பிள்ளைல இந்த பேண்ட் போடுறது கிடையாது. கிழடு கட்டையை தான் போடுது. எங்க ஊர்ல ஒரு கேட்டக்கல் இருக்கு. நான் குண்டின் தான் அது போட்டுக்கிட்டு நடக்கிற இடைய பாக்கணுமே. நல்லா அப்படியே அப்பா எப்படிங்கிற அது பின் பொசிஷா முன் பொசிஷா ஒவ்வொன்னு 50 கிலோ இங்கிட்டு ஒவ்வொன்னு இங்கிட்டு 50 கிலோ பாரியா பார்க்க முடியாது தம்பி. அதனால பாக்கிறது நல்லது. அது நடக்கிறப்ப வெள்ளாட்டுல பார்த்த மாதிரியா இருக்குதா இந்த கொடை யூடியூப்ல பார்த்தேன்னா ஒரு பொம்பளை அவளை எப்படித்தான் சோறுகளை பாம்பு நடக்கிறான். நடக்கிறப்ப இங்கிட்டு கிடுகிடுன்னு அவன் நடக்கிற நம்மளாச்சு இப்படி நடப்பான். அவன் நடக்கிறது 5 கிலோமீட்டர். நாடே மேலே பத்தாது. பல்லக்கு புல்லக்கு சிரிக்க கூடாது. என்னத்தா அதெல்லாம் ஆண்டவருடைய படைப்பு. 600 ரூபாய் வாங்கினேன். சரி காசு எங்க? 600 ரூபாய் காசு கொடுத்துருக்கேன். எங்கடா காசு? 399 ரூபாய். சரி என்ன? நேரா கருவக்காட்டு தூருக்கு போனேன். அங்க இருக்கு நீ போன கருமக்காட்டு தூர்ல உனக்கடா வேலை? எனக்கே சந்தேகமா இருக்குது. பொம்பளை பையன் போட்டுருக்குற பின்னாடி முன்னாடி வித்தியாசமா இருக்குது. பேச்செல்லாம் ஒரு மாதிரி பேசுற. உன் நடவடிக்கை எல்லாம் சரியில்லை. எனக்கே சந்தேகம் தான். தப்பா நினைக்காங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா பொம்பளை பிள்ளை எப்பத்தான் எதுக்கு போடுதுன்னு தெரியுது. கம்ஃபர்டபுளா இருக்கு. காத்து கலகலகலான்னு உள்ள போகுது. சரி 300 ரூபாய் எடுத்துக்கிட்டு போயிருக்கிறேன். நேரா போன கருவக்காட்டு தூருக்கு. சரி நேரா போன மாதிரி போனியா? 3 குடும்பி வாங்க. குடுமியா? குடுமினா இப்பதான் பாட்டு. சரி அப்பதான் குடும்பி போட்டுச்சு. ஓ பாக்கெட்டு பாக்கெட் பட்ட சாராயம். பட்ட சாராயம். அப்படி சொல்ல நேரா போய் குடிச்சேன். ஒரு அதுலயே 10 வச்சு இன்னொரு தூருக்கு பக்கத்துல நல்லா மாங்கிட்டு கீத்து போட்டோம்னு கீத்து அப்படி பெப்பரை தூக்கிட்டு மொளா அப்படியே போட்டு வச்சிருந்தா அவரு நாக்க தொங்க போட்டு ஓடி இருப்பேன். நேரா போய் விட்டே அப்படியே ஆரம்பிச்சிட்டாங்களா. நேரா போனேன். சரி விட்டுரு. ஒரு குடி குடிக்க ஒரு நக்க மாக்கிட்ட நக்கி பரம்பரை. ஆமா அவன் அப்ப நல்ல மனுஷையா? செல்வாக்கோட இருந்தே பார்த்தா நோம்பு வைட்டேன். ஆமா நல்ல வேண்டாம். அப்படி கொடுத்த 300 ரூபாய் செலவு. சரி செலவேடா போகட்டும். எவ்வளவு வச்சிருக்க? அருமையான கேள்வி. செருப்பால் அடிக்கிறமா? என்ன செருப்பா? செருப்பல அடிச்சு பாரு.
சாப்பிட்டேன். ஆமா நான் கொடுக்குறேன். இப்ப எவ்வளவு டேய் இவ்வளோடா வச்சிருக்கேன். இப்படி கேளியா? இப்படி யார் கேக்குற? மச்சான் தானே கேட்கிறேன். கேளு. இப்படி கேளேன். சொல்றா சொன்னா தான் தெரியும். எவ்வளவு வச்சிருக்கேன்னு கேட்பேன். அதான் தாண்டா கேட்டுட்டு இருக்கேன். நல்லோட வீட்டுல கேட்டுக்க. புகழ அச்சம்மா முதல்ல வச்சேன். யாரு சிரிக்கிறா? யாரு சிரிக்கிறா? ஓய், ஆறு கூட கொடுத்து பாத்துட்டேன். ரெண்டாம் போட்டு நகர்ந்த பொடி நகர்ந்து வச்சு வச்சுட்டேன். டேய் அவளை விட்டுட்டேன். இப்ப ரெண்டாவது ஒருத்தி வச்சிருந்தேன். யாரு? சீதா. சீதாவா? ஆமா. அது எந்த ஊர்ரா? அவனுக்கு ஒருத்தாங்க. ஏ அந்த அந்த சாப்பிட்ட இப்போ ஒண்ணு வச்சிருக்கிறேன். அது முக்கியம். அடுத்து ஒண்ணு வச்சிருந்தேன். யாரு? சேஷ்டி. சேசியா? இப்ப சொன்ன பட்சத்துக்கு அப்படி மாட்டா 3 வருஷமா அவர் வச்சிருக்காரு, நீ வச்சிருக்கா சட்ட பேர் வரணும். நீ யாரு கோபப்படுறாங்க? யாரு? தங்கச்சி வந்து வச்சிருந்தா? சரி. ஆனா நைட் மட்டும் வேணும். குழந்தைய என்னடா நடக்குதா? டேய் இப்ப நாலாவது ஒண்ணு வச்சிருந்தேன். யாரு? சாந்திஷ்டி. யாரு? வேலைக்கு வந்துச்சு. பழைய வளையமா? ஐயோ. டேய். ஆமா. காட்டுங்க. டேய் புள்ள புள்ளிங்க. கம்ப எடுத்துட்டே வரேன். மூஞ்சி மரத்தை தூக்கிட்டேன். அட முட்டா பையனே டேய். நீ ஊர்ல வச்சிருந்தவன் நான் கேட்கிறேன். ஆனா நீ 3 சொன்ன நான் ஏத்துக்க மாட்டேன். ஆனா ஒண்ணே ஒண்ணு சொல்ல வந்தியா? இந்த அஞ்சமான வார்த்தை சொல்ல வந்தியா? அது ஆடி ஓடி நான் மறக்க மாட்டேன். அதெல்லாம் காசு செலவாகி போச்சு. சரி ஆட்ட ஆடுனா காசு காசு விளையாட்டு கூட ஆடுனா பிள்ளையார் சொல்லி போற எல்லாருமே ஏன்னா பிள்ளையார் சொல்லி போறப்ப தெய்வத்துக்கு எல்லாம் கை தட்டுக்கத்தா ஆத்தா கை தட்டு விளையாடி சொன்ன தாத்தா சாமி அடிக்க போற எல்லாம் கை பாடுறா முதல்ல. தம்பி நான் சுதிய மேல ஏத்தி புடிச்சுக்கிறேன் நாளைக்கு எவ்வளவு இடத்துல ஏத்தி புடி தம்பி தள்ளுப்பா வா அண்ணே மேட்ச் அடிக்கறல அண்ணே தெய்ய அப்புறம் நாளைக்கு கெடுக்கிற டீ குத்து பிள்ளையார் சொல்லி போறதுல வாடி ஏத்துறேன் ஹல் ஹல் எடுத்து வச்சு கொண்டுட்டு போவாங்க சொல்றேன். ஹல் 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 எக்க போடுற பிள்ளையார் சொல்லி போட பாரு. எல்லாம் ரெடியா? 1 2 3 ஏ ஐயோ ஐயோ ஐயா முந்தி முந்தி நாயகரே ஐயா முருக சரஸ்வதியே கந்தனுக்கு முன்பு கணபதியோ அப்படி ஆரடி ஆரையரே அப்படி அரசரடி நாயகரே அப்படி ஏழடி பிள்ளையாரே ஏய் சுனி எங்கடா போறது இந்த சுனியா எல்லாம் வீட்டுல போற சுனியா ஏய் ரெண்டு சித்தி 3 வாடி பணம் எடுத்து வந்தாங்க. படுக்கிற போமா சாமி தக்க தேரோடும் சீரன மதுரையில ஊராக வந்தாலும் ஒயிலாட்ட சீரன மதுரையில ஊராக வந்தாலும் ஒயிலாட்ட என்ன சொன்ன கோயிலோட பாடுறப்ப தானே ஆட சொன்ன நீ பாண்டால உள்ள போயிட்டு நீ பாடு
அடிக்க தெரியாதா? இப்ப நான் அடிக்கிறேன். நீ போட்டு இந்த ஊரா நாளைக்கு ஒரு நாள் போடு என்ன பிடிச்சது முத்து என்னடா உள்ள போயிட்டேன் போயிட்டாட்டம் போதும் போல் போடுவோம் போல் போடுவோமா போல் போடணும்டா அட நாசமா போனானே கோல் அடிக்க மாட்டேன்னா கோல பொறுமையா எடு என்னடா அது சொல்லி கொடுத்த மாதிரி என் கூட கூட இருக்குதா பேருக்கு ஏற்ற அப்படிதான் கோல் இருக்கும் நீ வா வா மகமா சாலே என்ன பாடுறேன் நீதான் பாட சொன்ன நாதாரி பேரு மங்கம்மா சால மழை மேல சரியில்லை மங்கம்மா சால என்ன பாடுறீங்க நான் பாடுறத கேட்டு பாடுறான் மங்கம்மா சாழ மழை மேல அவ வீட்டுல உள்ளது மங்கம்மா சாழ மழை மேல மங்கம்மா சாலை மலை மலை மழை மேல மலை இது வேணும் நிலவுல காட்டோரா கருத்த சம்பா வயிறு வச்சு தலவாக்க புறவுள்ள கழுந்திரண்டி உன்னை எண்ணி யாரா படுது ஏன்டா பக்கத்துல என்னை ஊம்ப சொல்றியா என்னடா ஆச்சு என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டு நீ விட்டு பணம் கொடுத்து
பாவம் பாவம். செவனின்னு படுத்து கிடக்க கூப்பிட்டா என்னடா வேலை செய்ய சொல்றேன்? சொரக்கூடு கஞ்சி ஓச்சுடா. தம்பி முன்னாடி நான் பாத்துக்கிறேன். முத்துராஜ் கையடிச்சு இந்த வேலை பார்த்துருக்க நீனு அடிச்சுட்டானா? உனக்கு தேவையில்லாத அந்த வேலை. தம்பி அந்த நீங்க மாணவர்ல ஒரு கேள்வி வாங்கி போச்சு. அதுக்கு தம்பி அட்வான்ஸ் வாங்கிட்டோம். கோபேட் வாங்கி இருக்கிறாரு. பட்டைய கால் இருக்கா? கேளம் கால ஆனா அப்படி போய் தானே வந்து போயிடுச்சு. தம்பி டேய் நம்ம கோலாட்டத்துக்கு வந்தோம். கம்சன் இல்ல சிறகடத்துக்கு பண்ண அதே ஆசை. உங்களுக்கு கண்ணு தெரியாது விளையாண்டதெல்லாம் காணவே. வாயில நல்ல வார்த்தை வராதா? கட்டப்பையெல்லாம் பார்க்கறது. பள்ளிக்கு சேவிங் பண்ண மாதிரியே இருக்கும். அண்ணாடே நீ என்ன சொன்னாங்க பையில கேட்கிறாங்க. ஏய் மண்டை போச்சு சுழிச்சு போடுறா. ஒரு வார்த்தை பிழை இல்ல ஓய் இதுக்கு கொண்டு வரீங்களா கட்டப்பையெல்லாம்? நீங்க வேற ஏதாவது கேட்கிற நினைச்சு கேட்டீங்க தப்பா நினைச்சுக்காது. அது பந்தத்துல சொல்றான். எனக்கு இந்த ஆட்டம் மாட்டம்லாம் பிடிக்கல. உனக்கு என்னதான் தெரியும் விடு. பிடிக்கலப்பா. சரி நம்மளுடைய ஆட்டம் கும்மி ஆட்டம் அடிக்கிறமா இல்லையா? ஆமா. கும்மி ஆட்டத்தோட சிறப்பு என்ன? கும்மி ஆட்டத்தோட சிறப்பு எங்க அப்பை காலத்துல இருந்து நீ என்ன உயிரோடவே இருக்கிற. எனக்கு அது என்னன்னு தெரியாது. தம்பி இந்த சின்ன பையன் உனக்கு எல்லாம் தெரியாது. அதனாலதான் உன்னை கேட்கிறேன். அப்பா காலத்துல இருந்து நான் இருக்கிறேன். அதான் இருக்கிறியா என்னமா? இல்ல இருக்கிறது சொல்றியா? எல்லாருமே அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கும்மி அடிப்பாங்க. ஆமா. அந்த மாதிரி திருவிழா தேர்வு நடந்தா இப்பதான் மைக் செட்டு சீரியல் செட் எல்லாம் வந்துருச்சு. அப்பெல்லாம் வந்து சீரியல் செட் எல்லாம் கிடையாது. அதாவது அந்த இட்ரா கும்மின்னு சொல்லிட்டு எங்க அப்பதான் கும்மி ரெண்டு சேர்ந்தது. ஆமா அடிக்கிறதுல பேர் வாங்கின கழுவி பேர் வாங்கின கழுவி பேர் வாங்கின கழுவி அந்த மாதிரி. ஆனா அந்த கிழவிக்கு பல்லே இருக்காது. பொக்காய் முண்டை சத்தியமா டெய்லர் அதுக்கு வரங்க. டெய்லரே கிடையாது.
டெய்லர் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 16 முளை சுங்குடி சிலை இப்ப வந்துருச்சு லெகின்ஸ் பேண்ட் எல்லாமே. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பெத்த ஆயாக்கா அந்த 16 முளை சுங்குடி சிலையை கட்டி அப்படி பாத்தீங்கன்னா இப்பதான் பாத்தீங்கன்னா எங்க ஆயா சாக்கெட்டு போடாது. ஏன்னா அப்ப டெய்லர் கிடையாது, டெய்லர் கிடையாது. இப்பதான் டெய்லர் எல்லாமே இருக்கிறாங்க. ஆமா இப்பதான் டெய்லர். என்ன பெத்த ஆயா அப்படி 16 முளை சுங்குடி சிலையை கட்டி அடாடா என்ன கூட்டி போகும். பேர் என்ன சின்ன பேர் காண்டாவளர் குட்டி நடுவில் நிற்பேன். எங்க ஆயா கூட்டி போயிடும். கூட்டிட்டு போய் அப்படி வாய பொக்காய் முட்டை அவளுக்கு பாட தெரியாது. பல்லு இருக்குது அது ஏழை அப்படி பாடி இருக்க. அப்படி பாடுறப்ப பாக்கணுமே ஆணும் காண்ட வழங்க புடிச்சு நிப்ப பாரு. ஆண் நிக்கிறப்ப எங்க ஆயா ஜாக்கெட் போடாதோ அட்டுக்கிறேன். அந்த மாதிரிலாம் கும்மி அடிப்பாங்க. ஆனா இப்ப நாங்க அடிக்கிற கும்மி இல்ல சாமி. சரி அப்படி கும்மி ஆட்டம் போட்ட காலம் வேணாம். அந்த காலம் இட்ட கும்மி வெட்ட கும்மி பட்ட கும்மி நாசமா போய் நடுவட்ட வயல ஏண்டா கும்பிய தானே மாற அடிச்சுக்கிட்டு கிடக்குறேன். சரி சரி அடியே உள்ள போதுக்கு நீ போட்டுக்க மாட்டல அவங்க. ஆமா அட ஹீரோ அடிச்சா ஏ சேலை காலையில போல அவசரப்படாத. அதை பார்த்தேன் நானு கடாயப்பட்டியில போய் மாட்டாங்க. மாடு பிடிக்கப்பட குடிக்கிறது காசு இருக்குதா? காசு இருக்குதா?
வரைக்கும் வந்தாச்சு. எந்த மாட்டில் அதிகப்படியான பணம் காசு இருக்குதோ சரி அந்த மாடா தேடி தேடி வாங்க. கொக்கு கொக்கு கேளுங்க. இப்படி உட்காந்து கொஞ்சம் எந்திரிச்சு போய் உட்காருங்க கோச்சு காட்ட ஏடா இம்சப்படுத்துறீங்க 107 பேர்த்த குத்துன மாதிரியாது. ஆமா ஆமா ஆமா. ஏய், அரங்கநல்லூர் கடவுர் மாடு, கடவுர் மாடு. இந்த மாட்டை பிடிக்கணும். ஏய், இந்த மாட்டை பிடிச்ச 1000 பொற்காசி. அப்படியா 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 மாட்டை. குடி குடி பேசுறீங்க. அருமையான மாடு ஆஹா ஏய், ஆஹா மாட்டுக்கு வயசாயிருச்சுடா. யாருடா?